அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சவுதி ரியாத்லேருந்து சாதிக் பேசுகிறேன். என்னோடய சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து லொஹரோ இல்லை அஸ்ர் மஹ்ரிப் ஏதோ ஒரு வக்து தொழுகை ஜமாத்தோட தொழுது முடிச்சிட்டோம். இப்போது தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு மனிதர் வந்து இக்காமத்து கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதர் அந்த ஃபர்லான தொழுகை தொழுகிறாரு. தொழுது கொண்டிருக்கும்போது இப்போ அவர் ஒரு ரக்காய் தொழுது முடிச்சிட்டாரு. அவருக்கு நம்ம ஜமாத்து கொடுக்கணுன்னு அவரோட போய் சேர்ந்து நானும் தொழுகிறேன். அப்போ தொழுவும்போது ஆல்ரெடி அவர் இப்போ மஹ்ரிபாக இருக்கட்டும் 3 ரக்காயத்தில் ஒரு ரக்காயத்து முடிச்சிட்டாங்க. நான் போயிட்டு 2வது ரக்காயத்தில் ஜாயின்ட் ஆகிறேன். அப்போது அவர் 3 ரக்காயத்து தொழுது முடிக்கும்போது சலாம் கொடுக்கும்போது நான் எணிச்சு மறுபடியும் அந்த ஒரு ரக்காயத்து தொழுகணுமா, இல்லை அந்த 2 ரக்காயத்து தொழுதோட சலாம் கொடுத்துட்டு ஏஞ்சி வந்துடலாமா? இன்ஷா அல்லாஹ் இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது சாதிக் என்பவர் ரியாத்துலேருந்து கேட்குறாரு. ஒருத்தர் வந்து லேட்டாக தொழுகிறாருன்னு வைங்க, ஜமாத்து முடிஞ்சிருச்சு, மார்க்கத்துறை சட்டத்தை விளங்கிட்டால் தான் அந்த கேள்வி நமக்கு விளங்கும். அதாவது பள்ளிவாசலில் ஜமாத்து முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச பிறகு ஒருத்தர் லேட்டாக வர்றார். இந்த லேட்டாக வர்றவருக்கு வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த லேட்டாக வந்திருக்கிறாரு இவர் மட்டும் தனியாக தொழுதாருன்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒரு நன்மை தான் கிடைக்கும். இவர் ஜமாத்தில் சேர்ந்திருந்தாருன்னு சொன்னால் அது இந்த வாசனையில் அந்த கருத்து வாசகத்தை பற்றி சொல்கிறான். இவர் ஜமாத்தில் சேர்ந்திருந்தாருன்னு சொன்னால் இவருக்கு 27 கிடைச்சிரும். இப்போ அவருக்கு கிடைக்கல. அதனால நீங்கள் யாராவது இவரோட சேர்ந்து தொழுவுறீங்களா? ஏற்கனவே தொழுதவங்க நீங்கவே அவர் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு தர்மம் செஞ்ச மாதிரி ஆயிரும். அவர் மட்டும் தொழுதா ஒரு நன்மை, நீங்களும் அவரோட சேர்ந்து ஜமாத் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் 27 நன்மை கிடைச்சி போயிடுது. இதை உங்களில் யாராவது செய்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒருத்தர் போய் சேர்ந்து தொழுகிறார். அப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டால், நம்ம தொழுது முடிச்சுட்டா கூட இன்னொருவருக்கு ஜமாத்தன்மை கிடைப்பதற்காக வேண்டி அவரோட சேர்ந்து நம்ம இன்னொருக்கா தொழுகலாம். அது நஃபில் ஆகிக்கணும். அவருக்கு கடமையாக நம்ம தான் தொழுது முடிச்சுட்டோமே முதல்லையே, நமக்கு வந்து அது கூடுதல் நன்மையாக தரக்கூடிய நஃபிலாக உபரி வணக்கமாக மாறிக்கணும். இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்ட அடிப்படையில் தான் இவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டால், ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, மகரிபுல வந்து சேர்றாரு. சேரும்போது அவர் ஒரு ரக்காத்தை முடிச்சுட்டு என்ன செய்யறாரு, அவர் 2வது ரக்காத்துல சேர்றாரு. அப்படி 2வது ரக்காத்துல சேரும்போது அப்போ நீங்க போய் அதில் போய் அவரை பின்பற்றுறீங்க. நீங்க அவரை பின்பற்றுறீங்க. அவரை நீங்க பின்பற்றுறீங்க. அவருக்கு தான் ஜமாத் கிடைச்சி போச்சே. அவர் ஜமாத்தில் சேர்ந்து தொழுதாரையானால் அவர் வந்து அந்த ருக்கு செய்யறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ரக்காத் சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் அவருக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைத்து விட்டது. அவர் ஒரு ரக்காத்தை விட்டு விட்டு தொழுதாரையானாலும் அவர் ஜமாத்து நன்மை அடைந்து கொள்வார். அப்படி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற வேலை அது. அவர் ஜமாத்து நன்மை ஒரு கிடைச்சி போய் விடுகிறது. அப்படி இல்லாமல் இவர் தனியாக தான் தொழுகிறார். ஒருத்தர் தனியாக தொழுவும் போது அவர் ஆரம்பிச்சிட்டார், தனியாக தொழுகிறத ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிச்சு ஒரு ரக்காத்து முடியும் போது நீங்களா என்ன செய்றீங்க, இவர் தனியாக தொழுகிறாரு, நம்ம கூட போய் சேர்ந்தோம்னு சொன்னால் அவருக்கு ஜமாத் நன்மை கிடைக்குமேன்னு இப்படி சொல்றீங்க. இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. அது ஸ்டார்டிங்லேயே வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு ஆளை காட்டி அவரோட போய் சேருன்னு சொல்லல. தவற விட்ட ஒரு ஆள் வர்றாரு, நீங்க சேர்ந்து சொல்லுவாங்கன்னா ஆரம்பம் கடைசி வரைக்கும் சேரணும். அப்படி செய்வதற்கு தான் அந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. அந்த நான் சொன்ன ஹதீஸ்ல வந்து லேட்டா வர்றாருல, இவருக்கு யார் தர்மம் செய்யறாருன்னு கேட்கறாங்கல்ல, அதோட சேர்ந்து தொழுதாருல, அதுல என்ன வருதுன்னு கேட்டா, தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுதே அவருக்கு தர்மம் செய்யறதுங்கிற ஒரு இணைந்து 2 பேரும் சேர்ந்து அப்படி தொழும் பொழுதுதான் அந்த நன்மை கிடைக்கும். அவர் ஒரு ரக்காத் தொழுது முடிச்சுட்டாரு, தனியா தொழுக ஆரம்பிச்சுட்டாரு, இடையில நுழைஞ்ச ஜமாத்தாக்குறது முடியாது. அப்படி உள்ளதுக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கல. நீங்க போய் சேர்றீங்க தேவையில்லாம. அவர் தான் தனியா தொழுகிறாருல. நீங்க மகரிப் தொழுகை ஆரம்பிக்கிறாருன்னு அவர் என்ன இருக்கிறாருன்னா, மகரிப் தொழுகிறாரு, ஒரு ரக்காத்து முடிஞ்ச பிறகு நான் போய் சேர்ந்து அவர் ஜமாத் நன்மைக்காக வேண்டி நான் அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறேன். அவர் 2 ரக்காத்து சலாம் கொடுத்துறாரு, நான் அந்த ஒரு ரக்காத்தையும் சேர்த்து விடணுமான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு தேவையே இல்லையே, இது இப்படி மார்க்கத்துல இல்லையே. மார்க்கத்துல எதுக்கு இருக்கிற தொழுகிறான் எல்லாமே சேர முடியாது. அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா? ஜமாத் தொழுகை எதுக்கு அவசியம்? கடமைக்கு தானே அவசியம். அவர் சொன்னது கூட தொழுதுட்டு இருப்பாரு. உங்களுக்கு அது என்னன்னு தெரியாம போய் நீங்க அதில் சேர்றீங்க. அவர் அதை விரும்பலை. அவர் ஆரம்பத்தில் அந்த மாதிரி என்ன அவருக்கு இல்லையே. இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, தொழுது முடிச்ச உடனே ஒருத்தர் லேட்டா வர்றாரு, அவர் நிப்பாட்டி நில்லுன்னு சொல்லி யாராவது சேர்ந்துக்கலான்னு சொல்லி தொழுகை ஆரம்பிக்கும் போதே ஜமாத் தொழுகையாக ஆரம்பித்து என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொல்லி நன்மை கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா, அவன் தனியா தொழுக ஆரம்பிச்சுட்டான், அவன் இஷா தொழுகையில 2 ரக்காத் முடிச்சுட்டான் தனியாக. நீங்க இடையில 2 ரக்காத்துல சேர்ந்துக்கிட்டு நான் இவருக்கு ஜமாத் நன்மையை கொடுக்க போறேன்னா இப்படி செய்வதற்கு இப்படி ஆதாரமாகும். இது தூங்கும் போதே செய்வதற்கு ஆதரவா இருக்குமே தவிர, அவர் தொழுகைன்னா ஜமாத் தொழுகை தனி தொழுகை 2 தான் இருக்கிறது.
இவர் தனித்தொழுகை ஆரம்பிச்சுட்டா தனித்தொழுகை நன்மை கிடைக்க போகுது. இப்போ இவர் பாதி ஜமாத்து இல்லாமல் அப்படி ஆகும் நீங்கள் செய்கிற வேலையினால. அதனால இதில் போய் நம்ம சேர வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நீங்கள் அந்த இன்னொரு ரக்காத்தை எழுதி தொழணுமாங்கிற கொஸ்டின் வராது. நீங்கள் ஏதாவது விரும்பினா நீங்கள் தனியாக நபிலா தொழுதுட்டு போங்க. அவருக்கு நன்மை செய்ய நாடுவதாக இருந்தால் அது எப்படி நீங்கள் நாட வேண்டும்? அவர் முதல்ல தொழு ஆரம்பிக்கிறாரு, நிப்பாட்டுப்பான், நான் உன்னோட தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ 2 பேரும் 3 ரக்காத் தொழ போறீங்க, குழப்பம் வராது. அவர் உங்களை எதிர்பார்க்காம ஜமாத்து நன்மையை நாடாம அவர் பாட்டு தனியாக ஆரம்பிச்சு விட்டாருக்கும் போது அவர் பாதி ரக்காத் தொழுதுனா நீங்கள் போய் நுழைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது நுழைஞ்சு பின்பற்றி தொழுவது உங்களுக்கு கூடணும். நீங்கள் யாருக்கு பின்னாடி பின்பற்றி தொழுதுக்கலாம். அவருக்கு நன்மையை சேர்க்கறதுங்கிறீங்கல்ல, அதுல வராது. இது அதை நுழைக்கணும்.